இன்று ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் நேற்று இரவு அவர் அளித்த செவியில் இவ்வாறாக சொன்னார். நாங்கள் ஆயுதங்களை ஒருபோதும் கீழே வைக்க மாட்டோம். ஆயுதங்கள் அக்ரெஷனுக்காக நாங்கள் பயன்படுத்த போவதில்லை. நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம். எங்கள் மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரை இந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கொண்டதற்கு முழு பொறுப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எகிப்தினுடைய அப்துல்லாஹ் அல் சிசி அவர்களும் அதை போன்று கத்தருடைய அப்துல் ரஹ்மான் தானி இவர்கள்தான் பொறுப்பு. இவர்கள்தான் எங்களுக்கு பொறுப்பு. எங்கள் நாட்டில் 20 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்புக்கு ஏராளமான இனக்குழுக்கள் அங்கே இருப்பதால் அவரில் பலர் ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸாக இருப்பதனால அவர்களை அடித்து துவம்சம் செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கு எங்களுக்கு போதிய ஆயுதங்கள் தேவை. டிஸ்ஆர்ம், நாங்கள் ஒரு சாவரின் கண்டிஷன், கீழே வைப்பதில் ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.